முதல் நாள் புறப்போட்ட பால் தயிரா மாறுது. இப்படி இருக்க வேண்டிய எலுமிச்சம்பழம் இப்படி ஆயிடுச்சு. இதுக்கு என்ன காரணம்? ஏன்? எதற்கு? எப்படி? இது போல பல கேள்விகளை நம்ம கேட்கணும். கேள்விகள் கேட்பதுதான் அறிவியலினுடைய அடிப்படை. கேள்விகள் கேட்பதனால தான் பதில் கிடைச்சது. முதல் நாள் புறப்போட்ட பால் அடுத்த நாள் தயிரா மாறுச்சு. நல்லா இருக்க வேண்டிய எலுமிச்சம்பழம் திட்டு திட்டா மாறுச்சு. இதுக்கு என்ன? எஸ், யூ ஆர் ரைட். பாக்டீரியா. அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போற பாடப்பகுதி உயிரி உலகத்துல ஒரு உலகம் மோனிரா. அந்த உலகத்தின் கீழ் வரக்கூடியதுதான் பாக்டீரியா. பாக்டீரியாவை பத்தி தாங்க இன்னைக்கு நம்ம படிக்க போறோம். லாக்டோபேசிலஸ் லாக்டிஸ் என்ற பாக்டீரியா பாலை தயிரா மாத்துச்சு. ஜேந்தோமோனஸ் சிட்ரி அப்படிங்கிற பாக்டீரியா எலுமிச்சம்பழத்துல திட்டு நோயை உண்டாக்குச்சு. அதே மாதிரி நிறைய நோய்கள் மனிதர்கள்ல, குறிப்பா சொல்ல போனோம்னா சால்மோனெல்லா டைஃபியை, டைபாய்டுக்கு காரணமா இருக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா. இந்த மாதிரி பல பாக்டீரியங்கள் உலகத்துல இருக்கு. 1676 ஆண்டன் வான் லூவன் ஹூக் தான் கண்டுபிடிச்ச மைக்ரோஸ்கோப்ல இந்த பாக்டீரியங்களை முதல்ல கண்டுபிடிச்சு அவற்றை அனிமல் கியூல் அப்படின்னு சொல்லி அழைச்சார். பின்னால பல அறிஞர்கள் பாக்டீரியங்களை கண்டுபிடிச்சாங்க, பாக்டீரியங்களை பத்தி ஆய்வு நடத்தினாங்க. இந்த பாக்டீரியங்களை பத்தி ஆய்வு நடத்தக்கூடிய இந்த அறிவியல் பிரிவுக்கு பாக்டீரியா இயல், அதாவது தி சயின்ஸ் which deals with the study of bacteria is known as bacteriology. So இந்த பாக்டீரியா ஒரு தொல்லு உட்கரு உயிரி. 1829 சிஜி ஹாரன்பர்க் பாக்டீரியம் என்ற சொல்ல முதல்ல பயன்படுத்தினார். 1884 கிறிஸ்டியன் கிராம் என்பவர் கிராம் சாயமேற்று முறையை அறிமுகப்படுத்தினார். டேவிட் ஹெச் பர்ஜி கையேட்டின 1923 வெளியிட்டார். ஃப்ரெடரிக் கிரிஃபித் 1928 மரபணு மாற்றத்தை கண்டுபிடிச்சார். ஜோசுவா லெடர்பர்க் பிளாஸ்மிட்டை கண்டுபிடிச்சார். In 1829, C.G. Edinburgh coined the term bacterium. In 1884, Christian Graham introduced Gram staining method. 1923, David H. Burgee published first edition of Burgee's Manual. In 1928, Frederick Griffith discovered bacterial transformation. 1952, Joshua Edinburgh discovered plasmid. ராபர்ட் ஹூக் இந்த நவீன பாக்டீரியாலஜியினுடைய நிறுவனர், தி ஃபவுண்டர் ஆஃப் மாடர்ன் பாக்டீரியாலஜி. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஆந்த்ராக்ஸ் அப்படிங்கிறதுக்கும் காலரா, டியூபர்குலோசிஸ் போன்றவையெல்லாம் ஒரு பெருந்தொற்று, அது ஒரு வகையான நோய்க்கிருமி மூலமா பரவுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். தொற்று ஏற்படுறது மூலமா பரவுது அப்படிங்கிறத இவர் இன்ஃபெக்ஷன்ஸ் இவர் கண்டுபிடிச்சார். அதனால இவருக்கு பார்த்தோம் அப்படின்னா 1905 நோபல் பரிசு இவருக்கு கிடைக்குது. ஆர்ஹெச் விட்டாகர் வெளியிட்ட 5 உலக வகைப்பாட்டுல முதல் உலகமா இருக்கக்கூடியது மோனிரா. மீதி இருக்கக்கூடியது பார்த்தோம்னா புரோட்டிஸ்டா, பஞ்சை, அனிமேலே, பிளான்டே அப்படிங்கிறது. இந்த மோனிரா உலகத்தை இரண்டா பிரிக்கிறாங்க. ஒன்னு ஆர்கிபாக்டீரியா, இன்னொன்னு யூ பாக்டீரியா. ஆர்கிபாக்டீரியா அப்படிங்கிறது ஒரு அசாதாரண சூழ்நிலையில வாழக்கூடிய பாக்டீரியங்கள். யூ பாக்டீரியா அப்படிங்கிறது சாதாரண சூழ்நிலையில வாழக்கூடிய பாக்டீரியங்கள்.
இந்த ஆர்கிபாக்டீரியங்கள்ல மெத்தனோஜென்ஸ், அதாவது மெத்தனோஜென்ஸ், தெர்மோஃபைல்ஸ், ஹேலோஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி 3 வகையா பாக்டீரியங்களை பிரிக்கிறாங்க. மெத்தனோஜென்ஸ் அப்படிங்கிறது ஸ்வாம்ப், இன்டெஸ்டைன் போன்ற அசாதாரண சூழ்நிலைகள்ல, ஆக்சிஜன் இல்லாத சூழ்நிலைகள்ல வளரக்கூடிய பாக்டீரியங்கள். குறிப்பா சொல்ல போனோம்னா அசை போடும் விலங்குகள்ல அதனுடைய குடல்ல வாழக்கூடிய பாக்டீரியங்களா இந்த மெத்தனோஜென்ஸ் இருக்கு. அதே மாதிரி மீத்தேன் உற்பத்தி செய்யக்கூடிய இடங்கள்ல அந்த அசாதாரண சூழ்நிலையில, ஆக்சிஜன் இல்லாத சூழ்நிலையில வளரக்கூடியதா அந்த மெத்தனோஜென்ஸ் இருக்கு. தெர்மோஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா, அதிகமான வெப்பநிலை இருக்கக்கூடிய கொதிநிலை வெப்பநிலையிலையும் கூட வாழக்கூடிய, வெப்ப நீரூற்றுகள்லையும் வாழக்கூடிய பாக்டீரியங்களா இந்த பாக்டீரியங்கள் இருக்கு. ஹேலோஃபைல்ஸ் உப்புத்தன்மை அதிகமா இருக்கக்கூடிய இடங்கள்ல வாழக்கூடிய பாக்டீரியா. இந்த மாதிரியான அசாதாரண சூழ்நிலைகள்ல வளரக்கூடிய பாக்டீரியங்களை ஆர்கிபாக்டீரியா அப்படிங்கிற தொகுதியில வச்சிருக்கிறாங்க. கிங்டம் ஐந்துலக வகைப்பாட்டுல இது மொனிரா அப்படிங்கிற வகைப்பாட்டுக்கு கீழே வருது. அதே பிற வகைப்பாட்டுல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆர்கிபாக்டீரியாவை தனி உலகமாகவே வச்சிருக்கிறாங்க. அதே போல யூபாக்டீரியாங்கிறது நம்ம புறவெளியில, நம்ம காற்றுல, நிலத்துல, நீர்ல சாதாரண சூழ்நிலையில இருக்கக்கூடிய பாக்டீரியங்களை யூபாக்டீரியா, ட்ரூ பாக்டீரியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோட்ராப்ஸ், ஹெட்டிரோட்ராப்ஸ் இருக்கு. சாதாரண சூழ்நிலையில வாழ்றதுனால அவங்களோட உடல்ல பச்சையம் இருக்கலாம். பச்சையம் இருக்கிறதுனால அவங்க உணவு தயாரித்து கொள்ள முடியும். அதனால அவங்க தற்சார்பு ஊட்ட முறை இருக்கக்கூடியதா ஆட்டோட்ராப்ஸா இருக்கிறாங்க. அதே மாதிரி சில உயிரினங்கள், சில பாக்டீரியங்கள்ல பச்சையம் இல்லாம கூட இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய பாக்டீரியங்கள் பிற உயிரினங்களை சார்ந்துதான் வாழ்ந்தாகணும். அப்போ அது பிற சார்பு ஊட்ட முறையா இருக்கக்கூடியது, ஹெட்டிரோட்ராப்ஸா இருக்கு. Kingdom Monera classification. Bacteria is classified into Archibacteria, Eubacteria. Halophytes, Thermoacidophytes, Methanogens are grouped under Archibacteria. Autotrophs, Heterotrophs are grouped under Eubacteria. Photosynthetic, chemosynthetic autotrophs are under Autotrophs. Parasites and saprophytes are under Heterotrophs. பாக்டீரியாவினுடைய பொது பண்புகள் அப்படின்னு அதை பார்க்கறதுக்கு முன்னாடி அதனுடைய மிக முக்கியமான வித்தியாசங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது பாக்டீரியா ப்ரோகாரியாட்டிக் செல், அதாவது தொல் உட்கரு உயிரி அப்படின்னு சொல்லி பாக்டீரியாவை சொல்றாங்க. அப்போ அந்த தொல் உட்கரு உயிரி அப்படின்னா அதுக்கும் உண்மையான உட்கரு, மெய் உட்கரு இருக்கக்கூடிய யூபாக்டீரியாவுக்கும் என்னென்ன வித்தியாசம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பாக்டீரியாங்களை பத்தி படிக்கிறது நம்மளுக்கு மிக சுலபமா இருக்கும். அப்ப இந்த ப்ரோகாரியாட் அப்படின்னா என்ன? இதுதாங்க இந்த ப்ரோகாரியாட். பாக்டீரியாவினுடைய வடிவமும் இப்படித்தான் இருக்கும். ப்ரோகாரியாட்டிக் செல், ப்ரோ அப்படின்னா பிரிமிட்டிவ், கேரியோ அப்படின்னா நியூக்ளியஸ். அதாவது நியூக்ளியஸ் அப்படிங்கிற ஒரு உருவம் தோன்றுவதற்கு முன்னாடி அதுக்கான அடிப்படையான உறுப்புகளான குரோமோசோம் வலைப்பின்னல் மட்டுமே இந்த உயிரியில காணப்படுது. அதனாலதான் இதை என்ன சொல்றோம் அப்படின்னா ப்ரோகாரியாட் அப்படின்னு சொல்றோம். நியூக்ளியஸ்ங்கிற அமைப்பு இல்லாம நியூக்ளியா மெம்பரைன், அந்த நியூக்ளியஸை சுத்தி இருக்கக்கூடிய நியூக்ளியர் உறை இல்லாம இருக்கக்கூடியதுனால இந்த நியூக்ளியஸ் போன்ற அமைப்பை நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் இதை பிஃபோர் நியூக்ளியஸ், as no nucleus, prokaryote அப்படின்னு சொல்றோம். இதுக்கு இதனுடைய செல் நுண்ணுறுப்புகள் அப்படின்னு பெரிய அளவுல பெரிய உயிரினங்கள்ல காணப்படக்கூடிய செல் நுண்ணுறுப்புகள், மெம்பரேன் பவுண்ட் நோ ஆர்கனல்ஸ் அப்படிங்கிறது தான் இதனுடைய மிக முக்கியமான பாயிண்ட். இது பார்த்தோம் அப்படின்னா 3.5 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி உருவானதா சொல்றாங்க. அதே மாதிரி யூனிசெல்லுலார், யூனி மீன்ஸ் சிங்கிள், ஒரே ஒரு செல் ஒரு உயிரினமா செயல்படும். சர்க்குலர் டிஎன்ஏ
இதுக்கு வந்து சர்க்குலர் டிஎன்ஏ மட்டும்தான் இருக்கு, நியூக்ளியஸ்ங்கிற அமைப்பு கிடையாது. அதே மாதிரி இதுக்கு செல்வால் உண்டு. இது எல்லாமே புரோகாரியாட்டினுடைய பண்புகள். அதே மாதிரி யூகேரியாட் மெய் உட்கரு உயிரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மெய் உட்கரு உயிரியில என்ன இருக்கும்? உண்மையான உட்கரு இருக்கும். உண்மையான உட்கருனா ட்ரூ நியூக்ளியஸ். தி நியூக்ளியஸ் surrounded by double membranous structure, the nuclear membrane karyotheca. ஸோ karyotheca அப்படின்னு சொல்லக்கூடிய நியூக்ளியர் உரையால் சூழப்பட்ட நியூக்ளியஸ் அப்படிங்கிற ஒரு முழுமையான வடிவம் காணப்பட்டது. அதனால தான் வந்து இதை யூகேரியாட் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்குள்ள செல் நுண்ணுறுப்புகளான மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், பிற செல் நுண்ணுறுப்புகள் இருக்கும். அதாவது இரண்டு உரையால் சூழப்பட்ட செல் நுண்ணுறுப்புகள் செல்லுக்குள்ள இருக்கும். இதுவும் புரோகாரியாட்ல இந்த மாதிரியான அமைப்புகள் கிடையாது. இந்த யூகாரியாட்டுகள் பார்த்தோம் அப்படின்னா 1.5 பில்லியன் இயர்ஸ் இதுக்கு முன்னாடி தோன்றினதா இருக்கலாம். யூகாரியாட்ல ஒரு செல் உயிரி பல செல் உயிரி அப்படிங்கிற வித்தியாசம் இருக்கும். இதுல லீனியர் டிஎன்ஏ, அது சர்க்குலர் டிஎன்ஏ, இதுல லீனியர் டிஎன்ஏ. இதுல பார்த்தோம் அப்படின்னா செல்வால் இருக்கும். தாவர செல்கள்ல செல்வால் இருக்கும், விலங்கு செல்கள்ல செல்வால் இருக்காது. இது எல்லாமே பொதுவான வித்தியாசம். அப்ப பாக்டீரியா அப்படிங்கறத பத்தி படிக்கிறதுக்கு முன்னாடி, பாக்டீரியா வந்து ஒரு தொல் உட்கரு உயிரி, புரோகாரியாட் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சிட்டோம். இந்த புரோகாரியாட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இந்த வித்தியாசத்து மூலமா நம்ம தெளிவா தெரிஞ்சிருப்போம். பாக்டீரியா, புரோகாரியாட்டினோட வடிவம் முப்பரிமாண வடிவமா இங்க கொடுத்துருக்காங்க. இத வந்து நம்ம யூகாரியாட்டோட வித்தியாசப்படுத்தி நம்ம பார்க்குறோம். யூகாரியாட்டினுடைய வடிவமும் இருக்கு, வடிவத்தில் எந்த அளவுக்கு சின்னதாக இருக்கு, அது போல உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய செல் நுண்ணுறுப்புகளும் இங்கே எந்த அளவுக்கு வித்தியாசமா இருக்கு அப்படிங்கிறத இந்த படத்தின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். தி காமன் கேரக்டர்ஸ் ஆஃப் பாக்டீரியா. வாட் ஆர் தி கேரக்டர்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் பாக்டீரியா? They are prokaryotes. We already discussed what is prokaryote. They are microscopic. நுண்ணோக்கின் வழியாக மட்டுமே இதை வந்து நம்ம பார்க்க முடியும். சாதாரண கண்களால் பார்க்க முடியாததுனால they are microscopic. Unicellular. Uni means single. Single cell has a life. DNA is a single circular piece of DNA. That is the main difference between prokaryote and eukaryote. Asexual reproduction by binary fission, dividing into two, binary. பாக்டீரியாவில் பார்த்தோம் அப்படின்னா இரு பிளவு, அதாவது ஒரு செல் அப்படியே cut or divided into two, that is binary fission. Genetic exchange. இப்போ பாக்டீரியாவில் வந்து மேல் ஃபீமேல் அப்படிங்கிற வித்தியாசம் எல்லாம் கிடையாது. இதில் வந்து ப்ளஸ் ஸ்ட்ரெயின் மைனஸ் ஸ்ட்ரெயின் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ இந்த ஜெனட்டிக் எக்ஸ்சேஞ்ச் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்மிட் டிஎன்ஏ இன்னொரு பாக்டீரியாவில் இருக்கக்கூடியதுக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகும். இது கான்ஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டிஎன்ஏ த்ரூ கான்டாக்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி சில இடங்கள்ல பாக்டீரியா பேஜ் மூலமாகவும் இந்த இது வந்து நடக்கலாம், ஜெனடிக் எக்ஸ்சேஞ்ச் வந்து நடக்கலாம். மெட்டபாலிசம், ஏரோபிக் எனரோபிக். மெட்டபாலிசம் ஏற்கனவே we have studied during our introduction. Metabolism, anabolism and catabolism together known as metabolism. அப்போ வளர்சிதை மாற்றம் இங்க வந்து காற்று சுவாசமாகவும் இருக்கலாம், காற்றில்லா சுவாசமாகவும் இருக்கலாம். These are the main characters of bacteria. பாக்டீரியாக்களுடைய பொது பண்புகள். பாக்டீரியாக்களுடைய பொது பண்புகள் இவை தொல்லுட்கரு உயிரிகள். உட்கரு சவ்வினால் சூழப்பட்ட செல் நுண்ணுறுப்புகள் இல்லை. மரபணு பொருள் உட்கரு ஒத்த அமைப்பு மற்றும் மரபணு தாங்கி அல்லது தோற்று நிலையில் உட்கரு என்று அறியப்படுகிறது. செல்சுவர் பாலிசாக்கரைடுகள் புரதத்தால் ஆனது. பச்சையம் காணப்படுவதில்லை. எனவே இவை வந்து சார்பூட்டம், பிற சார்பூட்டம், அதாவது ஒன்று ஒட்டுண்ணியா இருக்கணும் அல்லது சாரொன்னியா இருக்கணும்.
இரு பிளவுறுதல், அகவித்துக்கள். அகவித்துக்கள் அப்படிங்கிறது எண்டோஸ்போம். அசாதாரண சூழ்நிலை நடக்கும்போது பாக்டீரியா தன்னைத்தானே ஒரு பந்து போன்ற அமைப்பு போல மாற்றிக்கும். அதுதான் எண்டோஸ்போம், அகவித்து போன்ற இனப்பெருக்க முறைகளை இந்த பாக்டீரியங்கள் கடைபிடிக்குது. மரபணு மாற்றம், அதாவது பாக்டீரியோ பேஜ் வழியாகவோ அல்லது இந்த பிளாஸ்மிட்கள் மாறுவதன் மூலமாகவோ மரபணு மாற்றம் இந்த பாக்டீரியங்கள்ல நடைபெறும். இந்த வகையிலையும் இவை இனப்பெருக்கம் செய்யும். இது எல்லாம் தான் பாக்டீரியாக்களினுடைய பொது பண்புகள். பாக்டீரியாங்களை அவைகளுடைய வடிவத்தை பொறுத்து கீழ்கண்டவைகளா நம்ம பிரிக்கலாம். காக்கஸ் கோள வடிவம், பேசிலஸ் கோல் வடிவம், விப்ரியோ கமா வடிவம், ஸ்பைரில்லம் சுருள் வடிவம். ஒரு கோலமா இருந்ததுன்னா அதை காக்கஸ், அதை டிப்ளோகாக்கஸ், 2 ஸ்டெப்லோகாக்கஸ், ஸ்டெஃபைலோகாக்கஸ் அப்படின்னு சொல்லி அதனுடைய வடிவங்களை வைக்கலாம். பேசிலஸ், டிப்ளோபேசிலஸ், ஸ்ட்ரெப்டோபேசிலஸ், ஸ்டெஃபைலோபேசிலஸ் அப்படின்னு சொல்லலாம். விப்ரியோ கமா மாதிரி, விப்ரியோ காலரா பாக்டீரியா. ஸ்பைரில்லம் சுருள் வடிவத்தில் இருக்கக்கூடிய பாக்டீரியா. ஸோ இதெல்லாம் வடிவத்தை பொறுத்து பாக்டீரியங்களை வகைப்படுத்தலாம். The prokaryotic unicellular bacteria are motile. அதாவது இந்த தொல்லுட்கரு ஒரு செல் உயிரியான பாக்டீரியா நகரக்கூடியது. நகர்வதற்கு காரணமா இருக்கக்கூடியது இந்த ஃபிளாஜெல்லா அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த நகர்வதற்கு காரணமா இருக்கக்கூடியது. இந்த ஃபிளாஜெல்லா எப்படியெல்லாம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பொறுத்தும் பாக்டீரியங்களை வகைப்படுத்துறாங்க. ஒரே ஒரு இந்த கசையிலை இருந்ததுன்னா அது ஒற்றை கசையிலை அப்படின்னும், அந்த ஒரு முனையில பல கசையிலைகள் இருந்ததுன்னா ஒரு கற்றை கசையிலைனும், இரு முனைகளை பல கற்றைகள் இருந்ததுன்னா இருமுனை கசையிலைனும், சுத்தியுமே கசையிலை இருந்ததுன்னா சுற்று கசையிலைனும், கசையிலையே இல்லைன்னா கசையிலை அற்றவைனும் இவற்றை வகைப்படுத்துறாங்க. A single flagella at one end is known as monotrichous. Multiples of flagella at one end, lopotrichous. In both ends, the number of flagellas are present. They are known as ambitrichous. Peri means surrounding. The flagella are present surrounding the bacterial cell is known as peritrichous. Whereas in atrichous, there is no flagella. So by means of the arrangement of flagella, bacteria also classified. இந்த வீடியோவில் பாக்டீரியானா என்ன, பாக்டீரியாவுடைய பொது பண்புகள் என்னென்ன, அவற்றினுடைய வகைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.